இருந்தாலும் சரி, இல்ல நாளைக்கு நீங்களே நல்ல ஒரு படம் உள்ள வச்சு இயக்கி ஒரு பிரம்மாண்டமான கண்டென்ட் தான் அது ஹிட் ஆகும். ஏன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்க சொன்ன வேர்டு தான். சூர்யா, ஜோதிகா, அதே மாதிரி ரஜினி சார் அந்த படம் யாரும் வரல. அப்படி பார்த்தா மணிகண்டன் வந்துக்க முடியாது, ரப்பர் பந்து ஹீரோ வந்துக்க முடியாது, ஸ்டார் படம் ஹீரோ வந்துக்க முடியாது. அவங்களாம் எப்படி வந்தாங்க? சார் படம் ஃபிளாப் பண்ணுங்க சார், ஃபிளாப் பண்ணு சார். நல்ல ஃபிளாப்பே இறைவன் ஒன்றாக அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கடைசி தோட்டா ரொம்ப பிரஸ்மீட் நம்ம எதிர்பார்த்துருக்கோம். நிறைய பிரஸ்மீட்கள் நம்ம அட்டன் பண்ணோம். இப்போ வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. பிப்ரவரி 28. நம்ம படத்தை வந்து தேட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஜெனிஷ் இருக்காரு. அவர் தான் நம்ம படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் டே நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இன்னிலேருந்து வந்து பார்ட்டான வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதில் முதல் படியாக பார்த்தீங்கன்னா வந்து எங்களால் முடிஞ்ச ஃபர்ஸ்ட் இந்த பிளைண்ட் அவங்களுக்கு வந்து இந்த உணவு அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தயாரிப்பு நிறுவனமும் மற்ற சக நடிகர்களும் சேர்ந்து முடிவு பண்ண விஷயங்கள் இது. அதனால் அவங்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு அதுலேருந்து இந்த ப்ரொமோஷனை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு தான் முதல் நிகழ்ச்சியாக இதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். மேலும் இந்த படத்தை எல்லாருக்கும் தெரியும், ராதாரவி சார், அப்புறம் ஸ்ரீகுமார், ரெண்டாவது வையாபுரி சார், வனிதா விஜயகுமார், யாசர், அப்புறம் நிறைய நடிகர்கள் இருக்காங்க. பட் இன்னைக்கு வந்து பிஸி ஷெட்யூல்ல நேற்று பார்த்துருப்பீங்க எல்லாம் அமரன் 100வது கன்னடத்தில் நேற்றுக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஷூட்டிங் போக வேண்டியது. பட் போல இந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ண வேண்டாம். அதை ப்ரொடியூசர் கிட்ட பேசி நாங்கள் நடித்த படத்தை ப்ரொமோஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரணுன்றது இந்த ப்ரெஸ் மீட் மூலியமா நான் வந்து தாழ்மை வேண்டிக்கிறேன். ஏன்னா எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்காங்கன்னு தெரியல, பட் இருக்காங்க. பட் இது மாதிரி இருக்கும். ஏன்னா அவருக்கு நேற்றுக்கே சொன்னாரு, ராஜேஷ் நான் கண்டிப்பாக வருவேன், நான் அந்த படத்தோட ப்ரொடியூசர் சொல்லிட்டேன், அதனால அவரும் ஓகேட்டாரு. அதனால அந்த தயாரிப்பாளருக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன்னா இன்னொரு தயாரிப்பாளரோட வழியும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால இந்த ப்ரமோஷன் டைம்ஸ்ல வந்து மற்ற இயக்குநர்களும் மற்ற தயாரிப்பாளர்களுக்கும் போன படத்தோட ப்ரமோஷன் போறதுக்கு வந்து உதவி செய்யணும்ன்றது இந்த ரெஸ்பீட் மூலியமா நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி அண்ணன் வையவர் என்ன மத்தியானம் ஊர்கிழமை ராஜேஷ் அப்படின்னாரு, இல்லைன்னா வந்துட்டு போகணும் அப்படின்னு எதுவுமே பேசல. அதனால பிரஸ் மீட்டுக்கு வந்ததுக்கு அவர்களுக்கு நன்றி சொல்லி, மேலும் எங்க படத்தோட இயக்குனர் ஏன்னா ஸ்பெஷலாக சொல்லி அவங்க, ஏன்னா ஒரு குறுகிய காலத்துல நாங்க பிளான் பண்ணி எடுத்த படம் அது. அதனால எனக்கு சொன்னபடி முடிச்சு கொடுத்ததுக்காக அவருக்கு இந்த மேடையில் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய டைரக்டர்ஸ்லாம் வந்து சொல்றது மீறி நாட்களில் வந்து டேஸை வந்து அதிகப்படுத்திடுறாங்க. 20 நாள்லாம் 30 நாள் 40 நாள் சொல்றாங்க. பட் எனக்கு சொன்ன டேஸோட 1 டே வந்து எனக்கு ஷெடியூல் போட்டு காமிச்சு 1 டே வந்து நானாக தான் பார்த்தேன். 1 டே வந்து எங்களுக்கு சிக்கனும் பண்ணி கொடுத்தாரு. சிக்கனும் பண்ணது இல்லாமல் நல்ல மேக்கிங்கும் பண்ணிருக்காரு. சிக்கன்ன்றது அப்புறம் தான் நல்ல ஒரு மேக்கிங். அந்த டைரக்டருக்கு டேலண்ட் நிறையவே இருக்கு. அதனால அவரை இந்த நேரத்தில் வந்து வாழ்த்துறேன். ஆனால் அவரை மேலும் மேலும் நல்ல ஒரு பெரிய படம் அவர் ப்ராஜெக்ட் வந்திருக்கு, ஸ்டார்ட் பண்ணுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்கள் தரப்புலேருந்து என்கிட்ட தான் கேள்வி கேட்கணும்னா கேட்டுருங்க. அப்போ ஒவ்வொருத்தராக யாராவது கேட்கணுமா தயார் பண்ணணுங்க? அதான் எல்லாம் பேசிக்குவோம். முதல்ல தயாரிப்பாளர் ராஜேஷ் அவர் தயாரிப்பாளர் மட்டுமில்லை, இசையமைப்பாளர், டைரக்ஷன் கூட பண்ணுவார் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா வேலையும் கலந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாம் கலந்த கலவை தான் அவர். நல்ல ஒரு சிறந்த ஒரு ப்ரொடியூசர். பட்ஜெட் போட்டு இதுக்குள்ளே கொடைக்கானல் போய் ஒரு சிறப்பாக ஒரு படத்தை பண்ணிருக்கோம். படத்தோட இயக்குனர் நவீன், அந்த படத்தோட கேமரா வந்து அவருடைய பிரதர் தான் மோகன். அண்ணன் தம்பி 2 பேருமா சேர்ந்து அவ்வளோ பிரமாதமாக அவர் சொன்னார். ராஜேஷ் சொன்ன மாதிரியே வந்து என்கிட்ட கேட்டது 4 நாள் தான், ஆனால் மொத்தமே நான் நடித்தது 4 மணி நேரம் தான். அப்போ எவ்வளோ பாஸ்ட் நீங்கள் யோசிச்சு பார்த்தேன். அந்தளவுக்கு ஒரு நாளைக்கு 1 hour ஆனால் போனால் நீங்கள் வீட்டுக்கு ரூமுக்கு போயிடலாம் அப்படின்ட்டுருவாங்க. மறுநாள் ஒரு 1 hour எப்போ வர சொல்கிறாங்களோ நம்ம ஒரு 12 மணிக்கு வாங்க போதும், லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பிருக்கேன்னு அப்படின்னு அந்த அளவுக்கு தான் என்னை வந்து நடிச்சதே தெரியாத அளவுக்கு அந்த படத்தில் ஒரு சின்ன அந்த முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்குது. அதில் நானும்
ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருக்கேன். ஆனால் மெயின் பிக்சர் இங்கே இருக்கும்போது ட்ரெய்லர் அதிகமாக பேசக்கூடாது. நம்ம ஸ்ரீயை பற்றி உங்களுக்கு தெரியும். உண்மையிலேயே ரொம்ப அமைதியான, அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ப்ரொடியூசருக்கு தகுந்த, டைரக்டருக்கு தகுந்த, அவர் வாங்கி ஷார்ட் எடுத்தாலும் எடுக்காட்டாலும் கோவப்படாமல் அவர் உட்காந்துக்கிட்டே இருப்பார். எங்கே காஷ்மீரில் இருந்தெல்லாம் அங்கேருந்து டேட்டை வாங்கி கேட்டு கொடுத்து கொடைக்கானல வந்து அங்கேயும் குளிர் இங்கேயும் குளிர். ஆனால் அந்த மலையை விட்டு இந்த மலைக்கு வந்து எங்கேயும் டேட்டு கொடுத்து அவரால் ஒரு நாள் கூட ப்ராப்ளம் இல்லாமல் கரெக்டாக ஸ்ரீ அங்கே வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. வனிதா இருக்காங்க. அப்புறம் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ராதாரவி என்ன ஒரு முக்கியமான ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் கூட சேர்ந்து இதில் ட்ராவல் பண்ணது, நிறைய படங்கள் நடிச்சிருந்தா கூட இதில் அவர் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணதில், ஸ்ரீ கூட ஒர்க் பண்ணதில்லை. ஏன்னா முத ஸ்ரீ கூட தான் ஒர்க் பண்ணுறேன். நாங்கள் நிறையா பழகிருந்தா கூட இந்த படம் எங்களுக்கு ஒரு டூர் போன மாதிரி தான் இருந்தது. அந்த படத்துலையும் கதை அந்த மாதிரி டூர் போகிற மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தங்குற மாதிரி தான். உண்மையிலே ஒரு டூர் போன மாதிரி தான் இருந்தது. ஜாலியாக போயிட்டு ஜாலியாக நடித்து முடிச்சுட்டு வந்திருக்கோம். இது முன்னாடியே ரிலீஸ் பண்ண வேண்டிய படம் இருந்தாலும் அதுக்காக நிறையா ராஜேஷ் போராடினார். முதல்ல வந்து லோக்கல் சரக்கு அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். அதுலேயே நான் நடித்தேன். இப்போ 2வது படம், அடுத்த 3வது படமும் எடுக்க போகிறார். இன்னும் பல படங்கள் எடுக்கணும். அது ரிலீஸ் ஆனால் தான். ஆனால் ரிலீஸுக்காக உதவி பண்ண நம்ம ஜெனிஸை பற்றி சொன்னால் இப்போ தான் போன இதில் கூட பார்த்தோம் ஒரு ப்ரொமோஷனில். அப்போ ஜெனிஸ் தான் சொல்லி அந்த பரமன் படத்தில் அவர் பேசும்போது அப்போ அந்த ப்ரொடியூசரு, டைரக்டர் எல்லாருமே சொன்னாங்க, இந்த படத்தை யாரும் என்ன சின்ன படம் சொல்லி தேட்டரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் வாங்கவும் மாட்டேங்கிறாங்க, ஓடிடிக்கும் போக முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நான் கை விட்டுறேன்னு சொல்லி அவர் மூலமாக என்ன பேனர் ஆக்ஷன் ரியாக்ஷன் பார்த்தீங்களா, படத்தில் மட்டும் ஆக்ஷன் ரியாக்ஷன் கிடையாது, பேனர்லையும் ஆக்ஷன் ரியாக்ஷன் இருக்கு. அதன் மூலமாக இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு கை கொடுத்து தோல் தட்டி கொடுத்து ரிலீஸுக்கு ஏற்பாடு பண்ணதுக்காக அந்த ஜெனீஸுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். செல்வத்தை அங்கங்கே பார்த்துருப்பீங்க. அதாவது மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசுப்பாங்க. அவரும் கீர்த்தியை காமிச்சிருக்காரு. இல்லை செல்வம் இருக்காரு, யாசர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, கொட்டாச்சி, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஒரு இதுக்குள்ள ஒரு நான் சொல்லுவேன், அந்த குப்பருக்குள்ள குடும்பத்தில் மாதிரி ஒரு காட்டேஜுக்குள்ள ஒரு நடக்கிற ஒரு கதை. அது விறுவிறுப்பா சுவாரஸ்யமா ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அவருக்கும் இந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் தயாரிப்பாளருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய ஒத்துழைப்பு தான். ஏன்னா இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. இந்த படத்தை போய் பாருங்க அப்படின்னு நீங்க ரிவ்யூ கொடுத்தா ஒரு 4 பேர் பார்க்கறது 8 பேர் ஆகும், 8 பேர் 80 பேர் ஆகும், 80 பேர் 800 பேர் ஆகும். ஆனால் அந்த படத்தை வெற்றியடைய செய்ய வேண்டியது விமர்சனத்தை பார்த்து அழகாக எழுதி இந்த படத்தை வெற்றி பெற செய்யுங்க. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம். டைம் ஒதுக்கி பிரஸ்ல வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக அந்த பக்கம் தான் இருந்தேன். நான் சேனலில் ஒர்க் பண்ணுவேன். நான் தான் படத்தோட ப்ரெசிடென்ட்ஸ்லாம் போய் வீடியோ எடுத்து எல்லாம் எடுக்கிற இன்டர்வியூஸ் எடுக்கிறது. அதுக்கப்புறம் நடிக்க வந்தேன். சீரியல்ஸ் நடிச்சுட்டு இப்போ சினிமாவுக்கு இருக்குது. ஸோ இதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் ஆகிடுச்சு. ஏன்னா எங்கேயுமே யாரோட பேரையோ யாரோட சிபாசியும் சொல்லாமல் வரணும்னு ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ள ஒரு பிரின்சிபலோடு இருக்கிறவன். இந்த கடைசி தோட்டா வந்து பேர் தான் கடைசி தோட்டா, பட் இது எல்லாமே எங்களோட ஃபர்ஸ்ட் புல்லட் தான். இது எங்களோட பயணத்துக்கு இதுதான் ஆரம்பம். அதுக்கு உங்கள் எல்லாத்தோட ஒத்துழைப்பும் உங்களோட விஷயஸும் தேவை. இந்த படத்தோட கதாநாயகன் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா ராதாரவி சார் தான். நான் ராதாரவி சார் இல்லைன்னா அந்த படம் கிடையாது. ராதாரவி சார் கூட நடிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே கொடுத்து வச்சுருந்தோம். அப்படி ஒரு வர்ஸ்டைல் ஆக்டர். அவர் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நான் ஷேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறேன். ப்ரொடியூசர் ராஜேஷ் வந்து ப்ரொடியூசர் கம் மியூசிக் டைரக்டர் கம் ஆக்டர் எல்லாமே படமுகம் கொண்டு வராங்க. டேரக்டர் நவீன் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கார். கேமராமேன் ஒரு பிரதர், எல்லாமே சூப்பர் டீமு. அண்ணனும் நானும் சேர்ந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் நடித்தோம். ஆனால் எங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு நல்ல டைமிங் எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் சீனெல்லாம் சிங்கிள் ஷாட்டில் நாங்கள் 2 பேரும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒன்றும் கிடையாது. பட் அவர் எனக்கு விட்டு கொடுத்து அது அவ்வளோ அழகாக வந்திருக்கு. புலிக்குட்டி, அதாவது புலிக்குட்டினா அவர் வந்து எப்போ சீரியலில் நடிச்சிருக்காரு. பட் அவர் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. நாங்களாம் இப்போ ஏன் அவசரமாக வந்தோம்னா சினிமா ஷூட்டிங் வந்து கூட சீக்கிரம் வந்துடலாம், சீரியல் ஷூட்டிங் வந்து வரது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக சீரியல் ஷூட்டிங் தான். ஏன்னா சீரியல் ஷூட்டிங்கில் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு எபிசோட் எடுத்து சீன் எடுத்துடணும். ஸோ அதுலேருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தனால தான் லேட் ஆகிடுச்சு. அவரும் அதில் தான் வந்துருக்காரு. இங்கே யாசரை பற்றி சொல்லணும்னா யாசருக்கு வந்து யாசரை தெரியாத ஆளுங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் தான் நீங்கள் ராட்சசன் பார்த்துருக்கீங்க, அதுக்கு கிறிஸ்டபர் அவர் தான். அதே மாதிரி இந்த படத்தில் அப்படி ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு.
இங்கே எனக்கு பேரா வந்து குஷின்னு ஒன்று நடிச்சிருக்காங்க, அனிதா வந்து ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க, கொட்டாச்சி, இந்த மாதிரி ஃபுல் டீம் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஒரு படம் இன்னைக்கு தியேட்டருக்கு வருது அவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்குது. இது மத்தியில் இந்த படம் வந்து தியேட்டருக்கு வந்து இவ்வளோ நல்ல பப்ளிசிட்டி பண்ண ராஜேஷ்க்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா பப்ளிசிட்டியில் எந்த குறையும் வைக்கல. அஸ் அ ப்ரொடியூசர் அவர் சைடில் என்னென்ன பண்ணுமோ அதை எல்லாத்தையும் அற்புதமாக செஞ்சுட்டாரு. அதே மாதிரி ஆக்ஷன் ரியாக்ஷன் சார் வந்து இந்த படத்தை வாங்கியிருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஏன்னா பெரிய படங்கள் இன்னைக்கு பெரிய பெரிய ஹிட் ஆகுது, நல்ல விஷயம். அது சின்ன படங்களும் வரணும். இன்னைக்கு சின்ன படங்களும் நல்லா சக்ஸஸ் ஆகிட்டு இருக்க நேரத்தில் இவ்வளோ மாதிரி நபர்கள் எங்களுக்கு வந்து கை கொடுக்கறதுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தை கஷ்டப்பட்டு கொண்டாந்து தியேட்டர் வரைக்கும் கொண்டாந்து இதுக்கு மேலே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ எங்கள் எல்லாத்தையும் உங்கள் வீட்டு முறையாக நினச்சி நீங்கள் எங்களை ப்ளஸ் பண்ணி எங்களை வேறு மேடம் வளர வைப்பீங்கன்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்தபடியாக ப்ரமோஷன்ஸ்க்கு ஹீரோயின் நல்லா காரணம் ஹீரோயின் ஷூட் இருக்காங்க, அடுத்தது வந்துடுவாங்க. என்ன பெங்களூர்ல வந்துடுவாங்க ஓகேங்களா? அடுத்த ப்ரொமோஷனே நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவங்க ஒர்க்கு ஏன்னா அந்த டேட்ஸ்லாம் பார்க்கணும். பிரதர் எங்கே இருக்காரு, ஏதோ ஸ்கிப் ஆகி வந்துட்டாரு. இப்போ இவரே எங்கேயாவது காஷ்மீர்லேயோ இல்லை டெல்லியிலையோ மாட்டாருன்னு எப்படி நான் வர முடியும்? அதனால அவங்க அந்த ஷூட் அடுத்த ப்ரொமோஷனை நீங்கள் பார்க்கலாம். அப்பா வந்து நம்ம ராதரவி அப்பாவும் நேற்றுக்கே அவர் பார்த்தோன்னே கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் எப்படியா மேக்ஸிமம் வந்துடலான்னு ட்ரை பண்ணுறாரு. உங்களுக்கே தெரியும் அவர் எல்லா ப்ரொமோஷனுக்கும் அவர் ஃபர்ஸ்ட் அவர் தான் உட்காரு. உங்களுக்கே தெரியும் எல்லாருமே. நான் மியூசிக் பண்ண ஆல்பம் சாங்லாம் வந்து உட்காந்துருப்பேன். அவர் இங்கே வர முடியலன்னா அவருக்கு நேற்றுக்கே எனக்கு சின்ன ஒரு வான் கொடுத்தாரு. பட் அதனால் அடுத்த ப்ரொமோஷன் வந்துடுறா, நீ அதை பற்றி ஃபீல் பண்ணாத, நீங்கள் ரிலீஸ் ஆகிற முதல் நாள் வரைக்கும் நம்ம பக்கத்தில் தான் உட்காந்துருப்பேன் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. வாக்குறுதி சொல்கிறத விட ஒரு அப்பாவா ஒரு மகன் கிட்ட ஒரு சின்ன ப்ராமிஸ் பண்ணார். அதனால இன்னைக்கு அவர் வரலன்றது எனக்கு இனிமேல் வரப்போகிற அடுத்த ப்ரொமோஷன் தான் ரொம்ப முக்கியம். அதில் கண்டிப்பாக வந்துடுறப்பா. வேற ஏதாவது ஏன் லேட்டு சார்? இவ்வளோ நாட்கள் இருக்கு, இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இவ்வளோ ப்ராசஸ்ல லேட் ஆகுது. ரிலீஸ்க்கா? ரிலீஸ் வந்து நிறைய விஷயம் பேசணும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுத்து தயாரிப்பாளர் வந்து அதை ப்ரமோட் பண்ணி ஜெனி சொன்னாப்புல நிறைய அந்த மிடில் பட்ஜெட் மூவிஸ்லாம் வந்து கரெக்டாக போயிட்டு மெயின் பர்சன் கிட்ட போய் ரீச் ஆக மாட்டேங்குது, மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட போய் ரீச் ஆக மாட்டேங்குது. அதனால அதுக்கே நாங்கள் நிறைய விஷயங்கள் உள்ள போயிட்டு சர்ச் பண்ண வேண்டியதாக இருக்கு. யார்கிட்ட போட்டு காட்டலாம், யார்கிட்ட விஷயம் என்னன்றது. நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா 2 தடவை அவரை மீட் பண்ணுறேன். டேரக்டர் தான் இன்டர்வியூ பண்ணிச்சார். பட் அவருக்கே நான் போட்டு காட்டும் போது சரி கொஞ்சம் டைம் கொடுத்தா லேட்டாக போட்டு காமிச்சேன். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க, சும்மா வந்துட்டு போகிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. கரெக்டான பர்சன் கிட்ட கரெக்டாக காட்டணும். ரெண்டாவது சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் ஒரு எடிட்டில் நாங்கள் நிறைய வேலை பார்க்கணும். ஏன்னா அந்த ரஷ்ல வந்து பார்க்கும்போது இந்த சீன் தேவைப்படும், கொஞ்சம் ட்ரிம் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குது. அதனாலேயும் கொஞ்சம் லேட். அதனால அப்போ பிரதரை மீட் பண்ணோம். பிரதருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். ஏன்னா அவர் சொன்னார் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு சார், எங்கேயுமே லேகே தெரியல. எனக்கு என்னென்னா கமர்ஷியல் எலிமெண்ட்டாக இருந்தால் ஒரு ஆடியன்ஸ் உள்ள வராங்கன்னா அவங்க என்டர்டைன்மெண்ட்டாக வெளில போகணும். அது எனக்கு இருக்குது, நான் எடுத்துக்கிறேன் ஓகேன்னு சொல்லிட்டு நான் அப்ளை கொடுத்தேன். நல்ல ஒரு மனிதர். என்னன்னா பார்த்தீங்கன்னா படம் வந்து நான் வாங்குறேன்னு சொல்லி சைன் பண்ண அந்த நாள்லேருந்து எல்லா ரைட்ஸுக்கும் இவர் தான் புக் பண்ணார். அதில் ஃபர்ஸ்ட் ரைட் சைன் பண்ணுறது நீங்கள் தான் பண்ணேன், எஸ்எம்எஸ் பண்ணேன். இவர் மூலியமாக தான் முடிஞ்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் அமேசான் ஓகே பண்ணுறது எல்லாம் அவர் மூலியமாக தான் நடக்குது. ஒரு படம் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்தோன்னு ஒண்டி இல்லாமல் அந்த தயாரிப்பாளருக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு மட்டும் அதை வந்து வரல விட்டு எண்ணலாம். ஜஸ்ட் வந்து தேட்டர் போட்டுட்டு அதில் வருமானம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு விட்டுருவோம். நம்ம பிரதர் நான் சொல்ல வேண்டிய கடமைங்க. ஏன்னா அவரோட மெனக்கடவு தான் இந்த படத்தோட அவுட்புட் தேட்டரை வந்து ரிலீஸ் ஆக காரணம். அதனால அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். இப்போ சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் வர்றதுக்கு அண்ணா ஒரு நிமிஷம் புரியலண்ணா. சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் வந்து வெளிவரதுக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. நடி விஷால்கிட்ட கேட்குறப்ப கூட ஒரு 2 வருஷத்துக்கு சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்தாரு. எந்த நம்பிக்கையில் இந்த மாதிரி படத்தை இப்போ வந்து நான் இந்த சின்ன பட்ஜெட் தான் என்ன பட்ஜெட் அமௌண்ட்ண்ணே? சின்ன பட்ஜெட் வந்து எவ்வளோ எடுக்கலாம்? இப்போ 2 கோடி 3 கோடி 1 கோடி அதெல்லாம் எடுக்கக்கூடாது சொல்கிறாரு. பட்டு உங்களுக்கு தெரியாது இல்லை, குட் நைட் ஒரு படம் வந்தது, அது என்ன பட்ஜெட்னு எல்லாருக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காப்பி தெரியும். அதெல்லாம் இட்டாங்க இல்லையா? அப்படின்னு நல்ல கண்டென்ட் நல்ல தரமான படங்கள் நீங்கள் எடுத்தால் போதும். அதெல்லாம் வந்து அந்த விஷயத்தை நான் எடுக்க மாட்டேன். அவர் சொன்ன கான்செப்ட் வந்து அது எனக்கு இஷ்டம் இல்லை. ஒருவேளை அவருக்கு அதுவாக இருக்கலாம். பட்ஜெட்லாம் அப்படின்னா படம் நல்லா இருக்கா, என்டர்டைன்மெண்ட் மக்கள் வந்து யோசிச்சு பாருங்க. சுந்தர் சி சார் படம் வந்து 10 வருஷம் கழிச்சு கொண்டு வந்துருக்கீங்க, ஸ்க்ரீனில் கொண்டு வந்துருக்காங்க. எந்த நம்பிக்கையில் கொண்டு வந்துருக்காரு யோசிச்சு பாருங்க. பட்ஜெட் விட்டுரும், அந்த பிளே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு, அவ்வளோதான் நம்பிக்கை. பழைய படம் புது படம்லாம் மக்களுக்கு அதெல்லாம் கிடையாது சார்.
மக்கள் உள்ள வராங்கன்னா என்ன 2 மணி நேரம் நீ வந்து என்ஜாய் பண்ண வைக்கணும். மெசேஜ்லாம் சொல்லாது, ஏன்னா அவங்க நிறைய மெசேஜ் வீட்லயே சொல்றாங்க. என்டர்டைன்மெண்ட் பண்ற படம்லாம் தான் நீங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த படம் சக்சஸ் ஆயிட்டு இருக்குன்னா என்டர்டைன்மெண்ட் மூவி. அதனால எனக்கு அதை நம்பிக்கை பெரிய நடிகர்களுடைய படம் வந்துட்டே இருக்கப்ப இந்த மாதிரியான சின்ன சின்ன நடிகர்களுடைய படங்கள் வந்தா வந்து தோல்வி அடையுது. அதெல்லாம் எடுக்கவே எடுக்காதீங்கன்னு சொல்றாரு, படத்தை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. அதான் சார், இப்போ தயாரிப்பாளர் சங்கம் அதை சொல்லலையே எங்களுக்கு. அவர் நடிகர் சங்கத்துக்கு பேசுறாரு, நீங்க கேட்டுங்களா? அவரு ஒரு பொது நடிகராக பேசுறாரு, நடிகர் சங்கம் சார்பாக பேசுறாரு. தயாரிப்பாளர் சங்கம் இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்துட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா பெப்சியோட ஒரு சின்ன மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஏன்னா எங்களுக்கு எங்கெங்க லாக் ஆகும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து சிறு தயாரிப்பாளர்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும். பிகாஸ் ஆஃப் எங்களுக்கு வந்து நிறைய இப்போ வந்து ஒரு 6 பேர் வச்சு தான் வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கிறாங்க. எங்களால் 3 பேர் தான் வைக்க முடியும், எங்களுக்கு அந்த வருமானம் கிடையாது, அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ அந்த விஷயங்கள்லாம் இந்த தயாரிப்பாளர் சங்கம் இப்போ எடுத்து மெனக்கெட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போர்ட் ஃப்ரம் எங்கள் தயாரிப்பாளர் சங்கம் வந்து இருக்கிறதுனால இவ்வளோ பட்ஜெட் தான் பண்ணலாம், இவ்வளோ பட்ஜெட் பண்ணக்கூடாது அப்படின்ற உடன்பாடு எனக்கு நம்பிக்கை இல்லை. நல்லா படம் எடுத்திருக்கேன் கண்டிப்பா. நேற்றுக்கு பாருங்க கவுண்டமணி சார் படம் வந்திருக்கு, நல்லா தான் இருக்கு. அப்புறம் இன்னொரு படம் நேற்றுக்கு அது மாதிரி நிறைய எல்லாம் நல்லா தான் சார் இருக்கு. என்னன்னா பெரிய படம் வந்து அவங்க பெரிய படம் எல்லா படம் தான் விடுதா கரெக்டா சொல்லுங்க. பெரிய படம் எத்தனை படம் உங்களுக்கே சொல்லுங்க, நான் பேர் சொல்ல மாட்டேன். சின்ன படங்களுக்கு உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் தான் முக்கியம் இருக்கு. ஏன்னா நான் ஏன் உங்ககிட்ட உட்காந்து பேசணும்னா உங்களால ஒண்டினா நல்ல படத்தை வந்து அது சின்ன படமோ பெரிய படமோ உண்மையா சொல்லக்கூடிய இடம் வந்து உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க சொல்றத வந்து மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகுது. மக்கள் என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் நீங்க டிஜிட்டல்ல இருக்காங்க. ஓஹோ இப்ப இந்த டிவிக்கார சொல்றாங்க, இந்த பிரஸ் மீட் சொல்றாங்க, இந்த டிவிக்காரத போடுறாங்க அப்படின்னு நம்பிக்கையில வராங்க. அதனால ஊடகவியாளர் உங்ககிட்ட தான் இருக்கு. அதனால தான் உங்ககிட்ட சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். நீங்க உண்மையான விஷயம் சின்ன படம் பெரிய படம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வாரம்